வணக்கம். என் இணை பிரியாத தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய புதிய அப்டேட். 110 செம்மரம், அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாமரம். இது அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கனகம்மா சத்திரத்தில் இருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஆனால் நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்த உடனேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிரும். ஏன்னா அவ்வளோ செழிப்பாக இருக்குது அந்த இடம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த 110 செம்மரம் இருக்குது இல்லையா, அதை நம்ம கவர்மெண்ட் கையில் பர்மிஷன் வாங்கி நீங்கள் அந்த 110 செம்மரத்தையும் நீங்கள் வெட்டி சேல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது உள்ள மாமரம் இருக்குது. நீங்கள் என்ன பிஸ்னஸ்க்கு என்ன பர்பஸ்க்கு ஒன்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸ் தான். இது பார்க்குற நண்பர்கள் எல்லோருக்கும் இல்லை, இது வாங்கியே ஆகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் என்னுடைய நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண உடனே நம்ம டைரெக்டாக போய் இடத்த பார்ப்போம். உங்களுக்கு ஓகேனா மாத்திரம் நீங்கள் அந்த இடத்த புக் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். டைரெக்டாக ஓனர் டு ஓனர் மட்டும்தான் நம்ம லிங்க் பண்ணுவோம். மற்றபடி பார்த்திங்கன்னா பையர், இந்த வாங்கக்கூடிய நபர்கள் அவங்கள யாரும் லிங்க் பண்ண மாட்டோம். டைரெக்டாக ஓனர் டு ஓனர் அவங்கள மட்டும்தான் நம்மளுடைய சர்க்கிளில் லிங்க் பண்ணி விடுவோம். நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக வாங்கிட்டு இந்த இடத்த சந்தோஷத்தோடு நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த இடம் கரெக்டாக பார்த்திங்கன்னா கனகம்மா சத்திரத்தில் இருந்து கரெக்டாக லெஃப்ட் ரோடு ஒன்று டேர்ன் ஆகும். அந்த ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இல்லை 3.5 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிற மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டோம். இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ இத்தனைக்கும் 60 அடி ரோடு இருக்குது. இது எல்லாமே செம்மரம் தான். அது நம்ம ட்ரோனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக தெரியுது. நம்ம அதுக்கு அந்த இடத்துல போய் நின்று பார்த்தா எல்லாமே ரொம்ப பெரிதான மரங்கள். அந்த 62 ஏக்கர் இதுக்குள்ளே இருக்கிறது மொத்தமே பார்த்திங்கன்னா மாமரம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா செம்மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த நம்ம பார்த்தாலே அவ்வளோ இப்போ பெரிய பெரிய மல்டி மில்லியனர்லாம் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு 30 ஏக்கர் வேணும், ஒரு 40 ஏக்கர் வேணும், இல்லை 50 ஏக்கர் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம காட்டலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம நியர்பையில் தான் இருக்குது. இதோடைய பிளேஸ் பார்த்திங்கன்னா காவேரி ராசபுரம் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக சைலண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்களேன், இதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா மேபி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நமக்கு கையில் தேவையானது மணி தானே. அந்த மணி இல்லாத காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராபேக் ஆகிடுச்சு. அதுதான் நண்பர்களே, இடம் பாருங்களேன், எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ லாங்கு. அந்த ட்ரோன் இருந்ததுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து காட்டுறேன். சப்போஸ் என் கையில் ட்ரோன் இல்லைனா ஜஸ்ட்டு உங்கள் கையில் 62 ஏக்கர்ஸ் மட்டும்தான் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா இந்த ட்ரோனோடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா A to Z வரையும் காட்டி கொடுத்துரும். இதுக்கு முன்ன ஒரு வீடியோஸில் நான் போட்டிருந்தேன் 200 மீட்டர்னு போட்டிருந்தேன். ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு, அதுக்கே பார்த்திங்கன்னா 250 மீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இது ஷார்ப்பாக காட்டுச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா இதை 250 மீட்டர்னு சொல்லி அந்த இடத்த பழைய இடத்த நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பணம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க யாருக்காவது தேவைன்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி டைரெக்டாக நம்ம ஓனர் டு ஓனர், இப்போ வாங்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சப்போஸ் இப்போது விற்கிற நபர் பார்த்திங்கன்னா ஓனர் இங்கே நியர்பையில் தான் இருக்கார், அவரையும் வர வச்சுருவோம். நீங்கள் வாங்கக்கூடிய நபரும் வந்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நீங்கள் பேசி என்ன ரேட்டுன்றதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன பட்ஜெட் தான். 62 ஏக்கர்ஸ் ப்ளஸ் 110 செம்மரம்ன்றதுனால
உங்களுக்கு மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்கும். ஏன்னா ஒரு செம்மரத்தை வெட்டினாலே என்ன ரேட் போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். அது மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய செம்மரத்தை மொத்தத்தையும் வெட்டினீங்கனாலே உங்களுக்கு ஒரு 2 to 3 crores கிட்ட கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆகையால் இதை தேவையுள்ளோர் அனைவரும் தயவு செய்து என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறிய விண்ணப்பம். நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறது தான் ஒட்டும். சரிங்களா? அந்த ஒரு கான்செப்டுக்காக நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல், நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அந்த தொழிலை நம்ம செஞ்சால் நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மற்ற நபர்கள் யாரேனும் இந்த வீடியோவை பார்த்துட்டு டைரெக்டாக போயிட்டு அப்ரோச் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கான போட்ட எஃபோர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிடும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக பேசலாம். ஏன்னா மற்றவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் அது உங்கள் கையில் நிற்குமா அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இந்த தொழிலில் மட்டும் அதுபோல் எண்ணங்கள் கொண்டவர்கள் 1000 பேர் இருந்தாலும் என்னுடைய கான்செப்ட்லேருந்து நான் சொல்லணுன்னா எந்த ஒரு மனிதனையும் நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. எல்லாருமே எல்லாருமே ஒன்று தான். ஆகையால் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு விதி ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கானோ நமக்கு அது கிடைச்சா போதும். மற்றவங்கள யாரையும் நம்ம ஏமாற்றி பொய் சொல்லி நம்ம சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் என்னுடைய மனதுக்குள்ளேயும் கிடையாது, என்னுடைய ஆழ் மனசுலேயும் கிடையாது. நன்றி, வணக்கம்.